சிவகார்த்திகேயன் உண்மையாகவே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக தாங்க வந்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த டைமில் வந்து தளபதி விஜய் அவர்கிட்ட துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொன்னாரோ தெரில. அப்போதுலேருந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரே ஏறுமுகம் தான். அமரன் படம் இன்னை வரைக்கும் கூட அஜித் சாருக்கு ஒரு 350 கோடி முழுசாக வசூல் பண்ண ஒரு படம் இல்லை. பட் குட் பேட் அக்லி இந்த 350 கோடி மேலே வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்தோம்னா அசால்ட்டாக இத்தனை வருஷம் விஜய் சாரும் அஜித் சாரும் அந்த 300 கோடி 350 கோடி 400 கோடின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனதை அமரன் ஒரே படத்து மூலயமா வந்து ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு ரெக்கார்டை வந்து வச்சுட்டு போயிட்டார். ஸோ இப்போ இவருடைய அந்த மதராசி அப்படிங்கிற ஒரு படம், இந்த படம் ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. எப்போனா செப்டம்பர் 5. லாஸ்ட் வருஷம் பார்த்தோம்னா செப்டம்பர் 5 என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே நாளில் தான் கோட் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் தளபதி என்ன சொன்னார், துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொன்னார். எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு. பட் இப்போ பார்த்தோம்னா அதே மாதிரி செப்டம்பர் 5 2025 இந்த வருஷம் மதராசி படம் வந்து வருது. உண்மையாக சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக இந்த படம் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படத்தோட கிளிம்ஸும் வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது, ஒரு துப்பாக்கி, கிட்டத்தட்ட துப்பாக்கி தளபதியோட துப்பாக்கி, அமரன், அப்புறம் ஒரு டாக்டர் லைட்டாக ஒரு எஃபெக்ட்டு, ஒரு வேறு மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இருந்தது கிளிம்ஸ் பார்க்கும்போது. பட் இப்போ இந்த படத்தோடைய அவுட்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் சிவகார்த்திகேயன் அவருக்கு என்னென்னா, சவுத் இந்தியாவில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. ஓகேவா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ரொம்ப விரும்பி அவர் வந்து பார்க்குறாங்க. ஆனால் இதை தாண்டி ஹிந்தி மார்க்கெட்டை அமரன் மூலயமா அவர் பிடிச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி அமரன் படத்தை வந்து ஹிந்தியில் வந்து அப்படி வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த படத்து வந்து ஒரு ஆர்மி சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக பெரிய அளவில் அவருக்கு ரீச் கிடச்சிது. ஸோ அதன் மூலமாக ரொம்ப வருஷமாக எப்படா ஒரு பெரிய கம்பேக் தருவார் அப்படின்னு வந்து ஏஆர் முருகதாஸ், இன்றைக்கி வந்து நம்ம சொல்லிடலாம் ஏஆர் முருகதாஸ்லாம் ஒரு டைரக்டர் அப்படின்னு. உண்மையாகவே ஏஆர் முருகதாஸ் இந்த இண்டஸ்ட்ரியை ஒரு ரூல் பண்ண ஒரு டிரெக்டரில் லிஸ்ட்டில் இருந்தார். இன்றைக்கி அது நான் யாருடா அப்படின்னு வந்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பேக்காக இந்த மதராசி படம் வந்து அமையும். ஏன்னா அதுக்கான ஸ்டண்ட் காட்சிகள்லாம் பார்த்துருந்தோம். சிவகார்த்திகேயன் அவர் சைட்லேருந்து இப்போ ரொம்ப எஃபர்ட் போட்டுட்ருக்கிறாரு. ஒரு பக்கம் அனிருத் சார், அவருடைய பிஜிஎம், அனிருத் ப்ரோ அவரும் வேறு லெவலில் வெறித்தனமான ஒரு எஸ்கேக்குனா அவர் வந்து டாக்டர்லேயே எப்படி பண்ணியிருப்பார் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் வெறித்தனமாக வந்து பண்ண போகிறாரு. அதுவும் வந்து வேறு லெவலில் வரப்போகுது. ஏஆர் முருகதாஸ் கண்டிப்பாக யாருன்னு வந்து இந்த மதராசி படம் எப்படி தளபதி விஜய்க்கு ஒரு துப்பாக்கி அமைஞ்சதோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து இந்த மதராசி கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுக்கும். அப்படி தான் வந்து தெரியுது. அந்த படத்தோட போஸ்டரு, அந்த படத்தோட அந்த மேக்கிங்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படம் செப்டம்பர் 5 வந்து ரிலீஸ் ஆக போகுது. நான் வந்தால் இந்த படம் கொஞ்சம் கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிவகார்த்திகேயனுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டு, அந்த ஒரு ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த படம் ஒரு 400லேருந்து 450, சொல்லப்போனால் ஒரு 500 கோடி கூட அடிக்கலாம். ஸோ படம் நல்லா இருந்தால் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதராசி செப்டம்பர் 5. ஸோ ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக சிவகார்த்திகேயன் எமர்ஜ் ஆகிட்டு வராரு. ஸோ எப்படி அவருக்கு இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, யாராவது எஸ்கே ஃபேன்ஸ் இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.